ஒரு கூட்டம் 25 வருஷமா வெறும் மனுஷங்களை மட்டுமே சாப்பிட்டு ஒரு குகையில வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அலெக்சாண்டர் சாவ்னி பீன் இவன் ஆரம்ப காலத்துல அவங்க அப்பா கூட சேர்ந்து மரம் வெட்டுறது, குழி நோண்டுறது இந்த மாதிரி வேலையை தான் பார்த்துட்டு வந்தான். ஆக்னஸ் அவனோட லைஃப்ல வர்ற வரைக்கும் இவனுக்கு அந்த ஆக்னஸ் ரொம்ப பிடிக்குது. 2 பேரும் லவ் பண்ணி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா சாப்பாட்டுக்கு வழி இல்லாதனால அவங்க அங்க இருக்கிற மக்கள் கிட்டேயே திருடி அவங்கள கொலை பண்ணி கொஞ்ச நாள் இப்படியே வாழ்ந்துட்டு வராங்க. இந்த மாதிரி மனுஷங்களை கொல்றது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போக ஆரம்பிக்குது. ஊருக்குள்ளேயே இருந்தா எங்க மாட்டிப்போமோன்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்கு வெளியில ஒரு ஒதுக்குப்புறமா ஒரு குகைக்குள்ள வாழ ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் மொத்தம் 14 குழந்தைங்க பிறக்கிறாங்க. குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் இவங்க வறுமையோட ரொம்ப ஒரு உச்சக்கட்டத்துக்கே போயிடுறாங்க. இதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பக்கம் போற ஆட்களை கொலை பண்ணி அவங்களவே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சாப்பிட்றதோட நிறுத்தாம அவங்களோட குழந்தைங்களுக்கும் அதே மனுஷக்கறியை தான் அவங்க தந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி மனுஷங்களை வேட்டையாடி சாப்பிட்றது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போய் இதையே ரொம்ப வருஷத்துக்கு அவங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களோட குழந்தைங்களும் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சு இவங்க கூடவே இதையே பண்றாங்க. இது அவங்களுக்கு ஒரு குடும்ப தொழிலாகவே அது மாறிடுச்சு. இந்த 14 பிள்ளைங்களும் அவங்களுக்குள்ளேயே அக்கா தங்கச்சியை மாத்தி மாத்தி கல்யாணம் பண்ணி மொத்தம் அவங்க குடும்பத்தோட எண்ணிக்கை 46 மாறிடுது. இதே மாதிரி 25 வருஷத்துல மொத்தம் 1000 பேர் இவங்க கொலை பண்ணி சாப்பிட்டுருக்காங்க. இந்த சம்பவம் 13ஆம் நூற்றாண்டுல இருந்து 14ஆம் நூற்றாண்டுக்குள்ள ஸ்காட்லாண்ட்ல நடக்குது. இவங்களோட இந்த குகை எங்க இருக்கும்னா, இது ஆத்தங்கரையிலேயே இந்த குகை இருக்கும். இவங்க சாப்பிட்டு மிச்ச மீதி ஆவறதெல்லாம் ஒரு சிலது அப்படியே ஆத்துல போட்டுருவாங்க. அந்த ஆத்துலயே அந்த கறியெல்லாம் அடிச்சுட்டு போய் அங்க பக்கத்துல ஒரு கிராமம் இருக்கும். அந்த கிராமத்துக்கு போய் சேர்ந்தது. அந்த கிராமத்துல இருக்கிற மக்கள்லாம் அதை பார்த்துட்டு ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பயப்பட ஆரம்பிச்சு அந்த இடத்த விட்டே அவங்க கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி அந்த ஊருக்கு யாராச்சும் வியாபாரம் பண்றதுக்கோ இல்ல அந்த வழியா யாராச்சும் போனாங்களா அவங்க கொலை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இதே மாதிரி நடக்கும்போது ஒரு நாள் அந்த பக்கம் அந்த நாட்டோட படை தளபதியும் அவனோட மனைவியும் குதிரையில போயிட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேரையும் அவங்க தாக்க தொடங்குறாங்க. படைத்தளபதி கிட்ட ஒரு வாளும் ஒரு கன்னும் இருக்கு. படைத்தளபதி வாழ்வீச்சுல ரொம்ப சிறந்தவனாவே இருந்தான். முடிஞ்ச அளவுக்கு அவனை காப்பாத்திக்கிட்டான். ஆனா பின்னாடி உட்காந்துட்டு இருந்த அவனோட மனைவிய இவங்க புடிச்சு அவன் கண்ணு முன்னாடியே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த படைத்தளபதி மட்டும் இவங்க கிட்ட இருந்து கஷ்டப்பட்டு தப்பிச்சு அதுக்கப்புறம் ராஜா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு கும்பல் இங்க இருக்குன்ட்டு சொல்றான். இதை கேட்ட ராஜா நிறைய சோல்ஜர்ஸ் அவங்க கூட கூப்பிட்டுட்டு இந்த குகைக்கு பாக்குறாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு அவங்க போராடி கடைசியா இந்த 46 பேரையும் அவங்க வெளியில கொண்டு வந்துடுறாங்க. அவங்கள வெளியில கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ராஜா அந்த குகைக்குள்ள போய் பாக்குறாரு. போய் பாக்குற அந்த எல்லா இடத்துலயும் ஃபுல்லா ரத்த கரை. அதுக்கப்புறம் அவங்க கொண்ட அந்த 1000 பேரோட எலும்பு கூடுமே அங்க உள்ள இருந்திருக்கு. அவங்க 46 பேரையும் வெளில கூட்டு வந்த ராஜா, அதாவது அந்த 46 பேர்ல பெண்களை கடைசியா தான் கொண்டு இருக்காங்க. ஆண்களை அவங்களோட பிறப்புறுப்பு அறுத்து பெண்களுக்கு முன்னாடியே அவங்கள சாவடிச்சுட்டு கடைசியா அங்க இருந்த பெண்களை நெருப்புல போட்டு சாவடிச்சிருக்காங்க. இவ்வளவு கோர செயலை செஞ்ச இந்த குடும்பத்தோட பேர் தான் பீன் கிளான்.